மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த சஞ்சாரத்தில் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்று மேஷ ராசியிலிருந்து கன்னி ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களும் என்ன பரிகாரங்கள் செய்யணும், என்ன ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்யணும் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு மாற்றமாகிறார். ஸோ இந்த காலகட்டம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 12 மாதமும் உங்களுக்கு குரு பகவானினுடைய சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருக்கும். ஸோ உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய இந்த குரு பகவான் பலவித நன்மைகளை கொடுக்க போகிறார். என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கும் மேஷராசி நேயர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஜென்மத்தில் இருந்து கொண்டு இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்டதெல்லாம் இருந்த உபாதைகள் எல்லாம் தீர்ந்து மருத்துவ செலவுகள் குறையும். ரெண்டாவது, இந்த குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த காலகட்டத்தில் பல விதமான வழக்குகள், விசாரணைகள், இதில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள், அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ கோர்ட்டு, கேஸு, வழக்கு இது சம்மந்தப்பட்டதுலெல்லாம் நம்ம வெற்றி அடைஞ்சு வெளியில் வந்துடலாம். இப்போ இது எப்படாப்பா முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிக்கல்லேருந்து நீங்கள் வெளிவரலாம். மூன்றாவது, இந்த குரு பகவானினுடைய மாற்றமானது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். இப்படி பலதரப்பட்ட நல்ல பலன்களை இந்த குரு பகவான் நமக்கு கொடுப்பார். திருமண யோகங்கள் கைகூடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியங்களும் வரும். வீடு வண்டி வாகன யோகங்களும் இந்த மேஷராசி நேயர்களுக்கு அமையக்கூடும். இது என்ன நமக்கு எல்லாம் நல்ல பலனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சனி பகவான் லாபத்தில் இருக்கார் இல்லையா, அதனால இப்போ இந்த குரு பகவானினுடைய மாற்றம் தடையாக இருக்கக்கூடியது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த எல்லாம் போட்டு அடைச்சி மடையை அடைச்சி வச்சுருப்பாங்க தெரியுமா. இந்த மடை திறந்ததுன்னா தண்ணி கடன்னு வரும். அதை மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்கள், உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் அப்படியே போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது அப்படியே திறந்துட்டு எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேஷராசி நேயர்கள் என்ன பரிகாரம் செய்யணும்? இந்த குரு பகவானின் மாற்றம், நமக்கு சனி இருக்கக்கூடிய இடம், ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், கேத்து நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த காம்பினேஷனில் நமக்கு பிளானட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களுக்கு இந்த வருடத்தில் 2 முறை சென்று எல்லா கிரகங்கள் ஆலயங்களுக்கும் போங்க. அந்த கிரக ஆலயங்களுக்கு போகும்போது ஒரு விளக்கு மட்டும் எல்லா கோவில்கள்லையும் ஏற்றுங்க. எந்த சன்னதியில் வேணாலும் ஏற்றலாம். நம்ம தினப்படி நமக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு 12 முறை வலம் வரலாம். அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு தான் குரு பகவான் வரப்போகிறார். ஸோ இந்த சந்திரன் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு வரும் பொழுது சுக்கிரனினுடைய சொந்த வீடு, சந்திரன் உச்சம் பெற்ற வீடு, இதில் குரு பகவான் வருகிறார். அப்படிங்கும் பொழுது ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தையில் தான் இருக்கோம். உனக்கு சேலரி ஹைக் கொடுத்துட்றேன், உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். இப்போ நீங்கள் ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது போகணும், இல்லை தனியாக ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பேரு புகழ் வரத்துக்கான ஒரு உயர்ந்த நிலை உங்களுக்கு வரும். ஸோ நமக்கு காசு விஷயத்தில் நிறைய சம்பாதிப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆனால் குரு நம்மளுடைய ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் புகழினுடைய உச்சத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு நேஷ்னல் அவார்டு வரத்துக்கோ, இல்லை ஏதாவது அவார்ட்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷனுக்கோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரிஷபராசியில் அதுவும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வசந்த காலம் அப்படிங்கிறது தான்.
அடுத்தது வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு லோன் போடுற போது கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. 5ஆம் இடத்தில் கேத்து இருக்கும் பொழுது நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலங்களில் கொஞ்சம் அது ஒரு தெய்வ அனுகூலங்கள் நமக்கு வேணும். அதனால் குலதெய்வத்தை நல்ல அமாவாசை பௌர்ணமி இந்த 2 குலதெய்வத்தாவுடைய அந்த அனுகிரகம் நமக்கு வேணும். தொடர்ந்து நீங்கள் அமாவாசை பௌர்ணமியில் குலதெய்வத்தை வணங்கி கொண்டு வந்தால் இந்த ஜென்ம குரு மற்றும் 10ஆம் இடத்தில் சனி, லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு, 5ஆம் இடத்தில் கேது, இது அனைத்தும் நமக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். மிதுன ராசிக்காரர்கள், இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ல் வரப்புறார் குரு பகவான். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 11ல் இருந்தார். சரி, லாபத்தில் இருந்து மட்டும் நமக்கு என்னத்தை பெருசாக கொடுத்துட்டார் அப்படின்னு நம்ம மனசில் தோணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி எல்லாமே இப்போ தான் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் நமக்கு இருக்கா அப்படின்னா இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாமும் கொஞ்சம் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு காலம்தான். 12ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு சுப விரயங்களை கொடுப்பார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு அனுகிரகமாகவே இருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் வீடு, வண்டி, வாகன வசதிகளை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக நமக்கு இருக்கும். அதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக அமைகிறது. வேலை மாற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், இடமாற்றங்கள், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு சென்று அங்கு வேலை பார்ப்பது, வெளிநாட்டில் சம்பந்தப்பட்டவர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்வது, இப்படிப்பட்ட பல விஷயங்கள்லேயும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு. ஸோ இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நன்மைகளை தரும்? இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெண் தெய்வ வழிபாடுகளை செய்தால் மிகவும் நல்லது. ஸோ இந்த பெண் தெய்வ வழிபாடுகள்னு சொல்லும் பொழுது கருமாரி அம்மனோ, முத்துமாரி அம்மனோ, அங்காள பரமேஸ்வரியோ, இந்த தெய்வங்களை சனிக்கிழமை மாலை நேரத்திலேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலேயோ வழிபாடுகள் செய்யலாம். அண்ட் விநாயகருக்கு ஒவ்வொரு சதுர்த்தியிலேயும் விடலை தேங்காய் உடைப்பது மிகவும் விசேஷமான பரிகாரம். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி லாபத்தில் வருகிறார் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. ஸோ இவ்வளோ நாளும் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் நமக்கு கண்ணுக்கு எட்டியது கைக்கு எட்டலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் கடகராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையில் இருந்தது. இப்போது நமக்கு லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருவார். 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் ஆனவர் என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தை இது நாள் வரைக்கும் கொடுத்துருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக திருமணமானவங்க கூட ஒரு நல்ல மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் இல்லை. அதனால் அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல காலம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு ஒரு மனக்குறைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். அதனால் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். புதிதாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி இருந்ததனால் கொஞ்சம் எதுலேயும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு. ஸோ இவங்க என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அர்ச்சனை செய்துட்டு வர்றது நல்லது. குடும்ப ஒற்றுமை ஓங்கும். திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா இந்த அறுபடை வீடுகள்லேயும் இந்த ஒரு வருட காலத்திற்குள் நீங்கள் ஒரு தடவையோ 2 தடவையோ சென்று வழிபாடுகள் செய்தால் குடும்பத்திலேயும் உங்களுக்கும் தனிப்பட்ட சந்தோஷங்கள் இருக்கும். சிம்மராசினியர்கள், சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலம். என்னென்னா 2ல் கேது 8ல் ராகு. சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ குரு பகவான் எந்த இடத்திற்கு வரார்னா 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த குரு. ஸோ 10ல் குரு வந்தால் பதவி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, அரசியலில் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க சிம்மராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கத்துறையில் உயர் பதவிகளில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்டத்தில் சனி, 7ஆம் இடத்துல சனி இருக்கார். கண்டம்னா இதுன்னு அர்த்தம், கழுத்து. ஸோ ஏற்கனவே சனி பகவான் கழுத்தை பிடிக்கிறார். இந்த கழுத்தை பிடிக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நமக்கு குரு பகவானும் 10ஆம் இடத்துல இருந்தார். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும்.
பதவி போகலாம், அவமான பெயர்கள் வரலாம், தேவையில்லாத அவச்சொல்லினால் போலீஸ் ஸ்டேஷன், இந்த கோர்ட்டு கேஸு இது சம்மந்தப்பட்டதில் இருக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களில் சிம்மராசி நேயர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு கடன் வாங்கி தர்றது, இதெல்லாம் இல்லாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாயை திறக்காமல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் இருந்தால் 1 வருட காலமும் நமக்கு ரொம்ப சுமூகமாகவே இருக்கும். ஸோ இப்போ வேலை மாற்றம் பண்ணாதீங்க, இருக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருங்க. புதுசாக ஏதாவது கல்யாணம்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். என்ன பரிகாரம் செய்யலாம்? டெய்லியே உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. சனி பகவானுக்காக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு பண்ணலாம். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லையா? ஸோ வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வெண்ணெய் காப்பு சாத்துங்க. வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஹோரை வரும். மௌன விரதம் இருக்கிறது நல்லது. 6 to 7 ட்ரை பண்ணி பாருங்கள். கன்னிராசி நேயர்கள், இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்கனவே கன்னியில் கேத்து பகவான் இருக்கிறார். இப்போது கன்னிராசி நேயர்களுக்கு என்ன ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியத்திற்கு குரு பகவான் வரார். ஸோ அடித்தா லக்கி ப்ரைஸு தாங்கிற மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு மற்ற கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அடித்து பரண்டு ஓடியே போயிடும். பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த குரு எப்படி உங்களுக்கு நன்மையை கொடுக்குறார்? இதிலிருந்து வருதா, அதிலிருந்து வருதா, கல்யாண யோகமா, குழந்தை பாக்கியமா, வீடு வாங்கணுமா, எல்லாமே. இது நாள் வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் ப்ரெஷராக, உங்களை யார் டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்குது. ஸோ 1 வருட காலம் கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு நல்ல டைம் அப்படிங்கிறதுனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற இந்த வரக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் எடுத்து செய்தால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது. அது மாத்திரம் இல்லை, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால காதலர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள் தான் நம்ம சொல்லலாம் இந்த வருடம். ஸோ நீங்கள் ஏதாவது லவ் மேரேஜஸ் பண்ணணும், இல்லை இது நாள் வரைக்கும் பிரச்சனை வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. ஸோ இந்த சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன பரிகாரங்கள் செய்யலாம் கன்னிராசி நேயர்கள்? ஏற்கனவே நமக்கு குரு பகவான் ரொம்ப நமக்கு சாதகமான ஒரு நிலையில் இருக்கிறதுனால நம்ம ராகுவுக்கும் கேத்துவுக்கும் பரிகாரங்களை செய்யலாம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது கொஞ்சம் நமக்கு எதிரிகள் எல்லாம் இருப்பாங்க. பைரவரினுடைய பிரார்த்தனை நமக்கு ரொம்பவுமே நல்லது. ஸோ வியாழக்கிழமை பைரவருக்கு சென்று தீபம் போடலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பத்ரகாளிக்கு இந்த ராகு காலத்தில் தீபம் போடும் பொழுது இலுப்பை எண்ணெயில் தீபம் போடுங்க. குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும். ராகு கேதுவினால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இப்படி இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு நம்ம இந்த நிவர்த்திகள் எல்லாம் செய்கிறோம். இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நாம் என்ன குறைகளுக்காக கேட்கிறோமோ அந்த வரங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நவகிரகங்கள் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து கன்னிராசி வரைக்கும் முறையே நம்ம பார்த்தோன்னா 2, 3, 4, 5, 6, 7 நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்மம், மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயம், கடகராசிக்காரர்களுக்கு லாபம், சிம்மராசிக்காரர்களுக்கு 10, கன்னிராசி நேயர்களுக்கு 9. இப்படியாக இந்த கிரகநிலைகள் அமைந்திருக்கிறதுனால இந்த மேஷராசியிலேருந்து கன்னிராசி வரைக்கும் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் செய்து பாருங்கள். நம்ம துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன என்பதை அடுத்த சுபகிரகத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.